அன்றைக்கு நடந்த உரையாடல்ல கடுமையான வார்த்தைகள பேசியிருக்காங்க. இப்படி ஒரு வார்த்தைகள பேசிட்டு வந்து ஒரே வீட்டுக்குள்ள அவங்க வந்து தொடர்ந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலையும், அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இவங்க பிரிந்து வாழ்றதே தான் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு நல்லது. இப்படி ஒரே வழியில ஒ எதிரும் புதிருமாக ஒரே இடத்துல அவங்க இருக்கிறதுங்கிறது வந்து, அது சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் ராணாவோட வந்து த்ரிஷாவுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் அது அப்புறம் அது பிரேக் ஆயிடுச்சு வந்து. இப்ப அடுத்து ஏதாவது திருமண முயற்சிகள் எதுவும் நடந்ததா? த்ரிஷா திருமணம் பண்ற ஐடியால எதுவும் இருக்காங்களா? ஆனா, நீங்க திருமணம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. த்ரிஷா வந்து திருமணம் செய்வதும், திருமணம் செய்யாமல் அவர் வாழ்வதுங்கிறது அவரு முடிவு. ஆனா, அவர் சமீபத்தில ஒரு பேட்டி குடுக்கும்போது, "நான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது விளையாட்டுக்கு சொன்னாங்களோ, இல்ல வந்து உள்ள வச்சு எதுவும் உள்குத்தா வந்து சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்த தாட்ஸ் வந்தா வருதுனாலே, அது சும்மா சாதாரணமா வராது. அது வந்து கிடக்கையில இருந்தா மட்டும் தான் வரும். ஸோ, அப்ப அவங்க அப்படி சொல்லும்போது எப்படி சிஎம் ஆக முடியும்? அதற்காகவே இவர் வந்து விஜய் வந்து அந்த கட்சியை கட்டமைக்கிறாரா? அப்படின்னு நம்ம நினைக்க தோணும்ல. ஸோ, அது வேணா அதனால அவருடைய வாழ்க்கை வந்து இனி தொடர்ந்து அரசியல் பயணமும், மக்கள் பணியிலும் ஒரு வேளை செயல்பட்டாலா இறங்கினாலும் இறங்கலாம். திருச்சா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு என்ன சட்டமா இருக்கு? வரலாம், தாராளம் வரலாம். அவங்களோட ஒரு மக்கள் பணியில ஈடுபடலாம், தாராளமா ஈடுபடலாம். ஆனா, அதுக்கும் திரிஷா அரசியலுக்கு வருவதற்கும், இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லன்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க கேட்டதால திரிஷா அவர்கள் திருமணம் செய்வாரா, மாட்டாரா என்பதற்கு இதான் பதில்.